ஹாய் கைஸ். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் பார்த்துட்ருக்கோம். ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுக்கு, இல்ல அது ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்ல லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து என்ன எடிட்டர் பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகே. நெறைய ஓப்பன் சோர்ஸ் எடிட்டரும் இருக்குது. நெறைய பெய்ட் எடிட்டர் இருக்குது. ஓகே. நம்ம டுட்டோரியலுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் a குட் எடிட்டர். ஓகேங்களா? ஓகே. இன்னும் நல்ல பயங்கரமான எடிட்டர்ஸ் இருக்கு. வெப்ஸ்டாம். ஸோ அது வந்து நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஈவன் நானும் ஃபியூச்சர்ல ஒரு டைம் பாஸ்ட் என்னோட ஒரு 2, 3 இயர்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. இட்ஸ் பெய்ட் எடிஷன். பட் ஒரு 7 டே ஃப்ரீயா யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இப்போ கம்யூனிட்டி எடிஷன்லாம் வந்திருக்கு. கம்யூனிட்டி எடிஷன் என்னன்னா, நான் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா? அவங்க வந்து சும்மா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக கம்யூனிட்டி எடிஷனும் குடுக்குறாங்க. ஓகே. இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம எங்க ரன் பண்ணலாம்? ஓகே. நீங்க வந்து அத லேர்ன் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஐடி மூலமா என்ன பண்ணிட்டீங்கன்னா, அத ஓகே. அந்த லேர்ன் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணிட்டீங்க உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கோடிங்ஸ் ஓகேங்களா? வேர் டு ஐ ரன்? இப்போ ஜாவானா நீங்க உங்களுக்கு கம்பைலர் போய்க்குவீங்க. ஜாவா சிங்கிற கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணுவீங்க. கிளாஸ் ஃபைல்ல ரன் பண்ணுவீங்க. இட் வில் கிவ் த அவுட்புட். பட் ஆ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அப்படிலாம் நீங்க அவ்வளோ என்ன சொல்றது? கம்பைல் பண்ணணும் அந்த மாரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்பிரேட்டர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷனா இருக்கும். நம்ம கிட்ட வந்து குரோம் ப்ரௌசர் இல்ல Firefox இல்லன்னா உங்ககிட்ட எட்ஜ் இல்ல மாடர்ன் ப்ரௌசர்ஸ் எனிதிங் ஒபேரா எனிதிங் நீங்க வச்சிருந்தாலும், அதோட டெவலப்பர் டூல்ஸ் மூலமா வி கேன் ரன் த ஜாவாஸ்கிரிப்ட். ஈவன் வி கேன் டீபக் பண்றதுக்கும் இந்த டெவலப்பர் டூல்ஸ் வந்து நம்ம வி கேன் யூஸ் இட். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டேட்மென்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்டேட்மென்ட்ங்கிறது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்டு அப்படி இல்லைன்னா உங்களோட பிசினஸ் லாஜிக் ஏதாவது நீங்க ரிட்டர்ன் பண்றீங்களா டு டூ அ பெர்ஃபார்ம் ஆக்ஷன் அந்த இதுதான் அந்த சின்டாக்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அலர்ட் கன்சோல் டாட் லாக் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். சரி உங்க இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஓகே. ஒரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணோமா? ஓகே. அப்ளிகேஷன் சும்மா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் .js. ஜேஎஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா .js ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி ஜேஎஸ்ங்கிற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். அதை வந்து ஒரு பேஜில் HTML பேஜில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இது விஷுவல் ஸ்டுடியோ விஎஸ் கோட் எடிட்டர். ஓகேங்களா? நம்ம டுட்டோரியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் as I told earlier. ஓகேங்களா? எஸ்ஆர்சி ஒரு HTML ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் மூலமா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் இது மூலமா நம்ம ஜேஎஸ் ஃபைல வந்து நம்ம ஒரு பேஜில் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? இது கரண்டா வந்து கரண்ட் லொகேஷன் .ஸ்லாஷ் அதில் ஜேஎஸ் ஃபோல்டர்ல அப்ளிகேஷன் ஜேஎஸ் இன்க்ளூட் பண்ண சொல்றேன். கன்சோல் டாட் லாகுங்கிறது ஓகே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரன் பண்றதுனால ஹலோ வேல்யூ ஓகேங்களா பண்ணுவோம். ஓகே லெட்ஸ் சி நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆன்னு பார்ப்போம். ஓகே ஹலோ வேல்யூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த அப்ளிகேஷன் .js. இது ஓகே. இது என்ன சொல்லுவாங்கன்னா டெவலப்பர் கன்சோல். இது வந்து குரோம் ப்ரௌசர்ல டெவலப்பர் கன்சோலை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சோல் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம HTML பேஜை காமிக்கும். இந்த எலமெண்ட்ஸ்ங்கிற பேனல் ஓகேங்களா? நம்ம ரைட் பண்ண HTML பேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் ஒன்று இருக்கும். கன்சோல் இது வந்து என்னன்னா டீபக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஜாவாஸ்கிரிப்டை டீபக் பண்ணுறதுக்கு இந்த கன்சோல் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். சோர்ஸ் டேப் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். உங்களோட அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் உங்கள் HTML ஃபைல். இது உங்கள் ஜேஎஸ் ஃபோல்டரில் அந்த அப்ளிகேஷன் ஜேஎஸ் ரிட்டர்ன் பண்ணது எல்லாமே இருக்கா? இது உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஓகே இப்போதைக்கு நான் அதை ஹிடன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வி வாண்ட் டு சி ஆல் த கோர்ஸ். ஓகேங்களா? ஓகே இப்போ ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நான் பண்ணிட்டேன். ஓகே இது வந்து சிங்கிள் லைன்ல எழுதினாலுமே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? அந்த இன்டர்பிரேட்டரோட ஸ்பெஷாலிட்டியாக தான். டூ ரீலோட் கன்சோல்ல தான் நம்ம இது கன்சோல் டாட் லாக் பண்றதுன்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் கன்சோல் டாட் அந்த ஃபங்க்ஷனோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா 2 டைம் கன்சோல் டாட் லாக் பண்ணதுனால இந்த மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. லைன் நம்பர் 1 இந்த ஃபைலில் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் லைன் நம்பருக்கு அதை கூட்டிட்டு போயிடும்.
ஓகே. இது வந்து ஆக்சுவலா சிங்கிள் லைன்ல எழுதுனாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். டபுள் லைன்ல நியூ லைன்ல எழுதினாலும் அது வந்து இட் வில் எக்ஸிக்யூட் இட் வில் கிவ் த சேம் ரிசல்ட். சி பட் இங்க லைன் நம்பர் மட்டும் 2 மாரி இருக்கா? ஏன்னா நீங்க அந்த லைன் நம்பர்ல இருந்து அது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்றதுக்காக. ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஏன் நான் சிங்கிள் லைன்ல எழுதாம 2 டபுள் லைன் எழுதணும்னா, அதுக்கு மீனிங் என்னன்னா, மோர் ரீடபிளா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாரி ஃபியூச்சர்ல இப்படி காம்ப்ளெக்ஸா குடுத்தீங்கன்னா, இட் வில் ஒர்க் அவுட். டசன்ட் கிரியேட் எனி ப்ராப்ளம். சி பட் இது இப்படி நாள பின்ன எழுதுனீங்கன்னா, நமக்கு யாருக்காவது புரியுமா? அதனால தான் என்னன்னா, நியூ லைன்ல இருந்து எழுதுறது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க என்ன சொல்றது? செமிகோலன் சில சின்டாக்ஸ் செமிகோலன் வந்து ஒரு ஆப்ஷனலா எடுத்துக்கும். ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுதுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் செமிகோலன் சொல்லி போடணும். ஓகேங்களா? செமிகோலன் போடலன்னா, சம்டைம் இட் வில் கிரியேட் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, இது இட் வில் த்ரோ எரர். இட் வோன்ட் எக்ஸிக்யூட். சி அன்காட் சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் தப்பா விட்டுருக்கோம்னு சொல்லிட்டு இந்த லைன் நம்பர காமிக்க பாருங்க. இதுக்கப்புறமே காமிச்சிருச்சு பாருங்க. ஸோ செமிகோலன் வந்து ஆப்ஷனல் தான். ஆனா என்னன்னா, அது நியூ லைன்ல இருந்துச்சுன்னா, இன்டர்பிரேட்டர் வந்து எவ்ரி ஈச் நியூ லைன் ஒரு நியூ லைன் வருதுன்னா, அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்டோட எண்டுல ஒரு செமிகோலன் அதுவாகவே அப்பன் பண்ணிக்கும் டிஃபால்ட்டா. ஓகேங்களா? இது வந்து இன்டர்பிரேட்டர் வந்து டேக்கன் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க செமிகோலன் போடலைனாலும் இட் வில் எக்ஸிக்யூட் ஃபார் அஸ். ஓகேங்களா? பட் செமிகோலன் போடுறது நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஆப்ஷனல் தான். பட் நீங்க வந்து அது ஒரு ஹேபிட்டா யூஸ் பண்ணி பழகிக்கங்க. செமிகோலன் போடலைன்னா ஃபியூச்சர்ல சில எரர்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஏதாவது உங்க ஜேஎஸ் வந்து ஒரு மோர் தென் ஒரு 1 எம்பி இருக்கு. அப்படின்னா சில ஜேஎஸ் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்க பிசினஸ் லாஜிக்க யாரும் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, இந்த கோட கிளிக் பண்ணாலே உங்களோட கோட காமிச்சிருன்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ உங்க கோட்ல சில பிசினஸ் லாஜிக் எழுதிருக்குன்னா, அந்த பிசினஸ் லாஜிக்க நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். இட் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? அத பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, சில பேர் கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கோடு வந்து என்னன்னா, ஓகே ஒரு நாட் ஹியூமன் ரீடபிள் கோடா மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ, பிசினஸ் லாஜிக் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது செமிகோலன் பண்ணலன்னா, தட் லீட் டூ என்ன சொல்றது? சின்டாக்ஸ் எரர்ஸ் இந்த மாரி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ, ஓகே அதுவும் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ ஓகே. ஸோ, அப்பல சொன்ன மாரி ஆ ஒரு ஆக்ஷன் பண்ணணும். இல்லன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் பண்றோம்னா, அந்த அது அந்த இது ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே. நம்ம அப்படியே அலர்ட் ஸ்டேட்மெண்ட் பத்தி என்ன பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் நீங்க பார்த்துட்டீங்க. அதே மாரி அலர்ட். ஆ நீங்க வந்து இங்க உங்களோட அப்ளிகேஷன்.js இருக்குல்ல, இதுக்கு இந்த ஃபைல் நேம்ல நீங்க எழுதுறது மட்டும் தான் வரணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க இங்கேயும் கன்சோல்லயும் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஏதாவது டெஸ்ட் பண்றீங்க, ஏதாவது டைப் பண்றீங்கன்னா இங்கேயும் பண்ணிக்கலாம். இது வந்து அலர்ட் மெசேஜ் சொல்லுவாங்க. அலர்ட் ஓகேங்களா? இந்த அலர்ட் வந்துச்சுன்னா, நீங்க வந்து உங்களோட பேஜ்ல எதையுமே நீங்க அக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் அக்சஸ் திஸ் பேஜ் இங்க ஓகே கிளிக் பண்ணா தான் அந்த பேஜ் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் அந்த அலர்ட்டோட இட் வில் கிரியேட் அட்டென்ஷன் டு த யூசர். ஓகேங்களா? யூசரால வந்து வேற எந்த ஆக்ஷன் பண்ண முடியாது. இத கிளிக் பண்ற தவிர. ஓகேங்களா? ஏன்னா, அந்த ஓகே ஒரு ஸ்டார்ட்டிங் ப்ரௌசர் வந்த டைம்லலாம் என்னன்னா, ஏதாவது ஒரு இன்புட் குடுங்க, வைங்க. இல்லன்னா நீங்க ஓகே ஒரு ஃபைல டெலீட் பண்றீங்கன்னா, "டூ யூ வாண்ட் டூ டெலீட் திஸ் ஃபைல்?" அப்படின்னு ஒரு அலர்ட் பண்றதுக்காக இத யூஸ் பண்ணது தான் அலர்ட். "டூ யூ வாண்ட் டு டெலீட் திஸ் ஃபைல்?" ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்கறதுக்காக தான் இத வந்து அந்த காலத்துல ஒரு ஓகே இந்த அலர்ட்ங்கிற கான்செப்ட். ப்ரௌசரோட டிஃபால்ட் இது ஓகேங்களா? கொண்டு வந்தது தான் இது. ஒரு அட்டென்ஷன் டு கிரியேட் அட்டென்ஷன் ஓகேங்களா? பட் இப்போ மாடர்ன் ப்ராசஸ்ல வந்து சிஎஸ்எஸ் மூலமா என்னன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு கேட்சியான, நல்ல ஸ்டைலான அலர்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் டிஃபால்ட் அலர்ட் ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்னேன்ல, செமிகோலன் இல்லன்னா கூட எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸாம்பிள நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அலர்ட் ஒரு 4 பிளஸ் 4 திரும்ப பிளஸ் 6 எப்படி கொடுத்தா என்னன்னு பார்ப்போமா? 14 ஓகே. இது எல்லாத்தையும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும், இந்த இடத்துல செமிகோலன்ல நியூ லைன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பிளஸ் இல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்காது. இது ப்ராப்பரா அதை இன்டர்பிரேட் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணி நமக்கு சொல்லும்.
ஆனா ஒரு சில கேஸ் நான் சொன்ன மாதிரி அலர்ட் 1 இதுக்கப்புறம் நீங்க செமிகோலன் கொடுக்காம 1 2 3 4 தி அலர்ட் இந்த இடத்துல வந்து நின்னுட்டு நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் அடிக்கும். ஸோ பெட்டர் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் முடியும் போதும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, ஒரு செமிகோலன், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, இப்படி கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம கமெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஜாவா நிறைய லாங்குவேஜ் பைத்தான் அதெல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஓகே ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக்கோ ஒரு ஃபங்க்ஷனோ நம்ம எழுதிருக்கோம்னா நம்ம கோடில் வாட் இட் வில் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் எஸ் வி ஹேவ் கமெண்ட்ஸ். இந்த மாதிரி கோலன் கொடுத்தீங்கனாலே வந்துடும். இதுதான் கமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்க டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா இந்த லைனை வந்து இக்னோர் பண்ணிடும். இந்த லைன் என்ன அலர்ட் 1 கொடுத்தீங்கன்னா கூட இது வந்து இட் வில் நாட் எக்ஸிக்யூட். ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும், இந்த அலர்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா. ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு ஆக்சுவலாக டூ கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கு. சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து மல்டி லைன் கமெண்ட் சொல்லிட்டு. அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டார் ஃபார்வர்ட்ல ஸ்டார் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி லைன் கமெண்ட் சொல்லுவாங்க. இதை நீங்க அலர்ட் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. வாங்க இதையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம கோடு. ஸோ 2 டைம் அலர்ட் பண்ணியிருக்கோம். இது மல்டி லைன் கமெண்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் கமெண்ட் இருக்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. சி. ஓகே, நெக்ஸ்ட் நெஸ்டட் கமெண்ட்ஸ். இப்போ நீங்க என்னன்னா இன்னொரு கமெண்ட் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்டட் மல்டி லைன் கமெண்ட் வந்து இதில் பாசிபிள் கிடையாது. ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. இட் மைட் த்ரோ எரர் இன் கன்சோல். ஜாவா ஸ்கிரிப்ட் எரர் எல்லாமே எங்க த்ரோ ஆகும்னா கன்சோல்லாம் த்ரோ ஆகும். இங்க பாருங்க, லைன் நம்பர் 10ல இஷ்யூ இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் சின்டெக்ஸ் எரர்னு சொல்லிட்டு. இந்த இது என்ன கமெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அதுக்கு தெரியல, எதுக்குங்கிறது நான் ரீசன் சொல்லிடுறேன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இன்டர்பிரேட் பார்க்கணும்னா இது இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் அப்படிங்கிறத பார்த்தாலே இட் நோஸ் இது வந்து ஒரு மல்டி லைன் கமெண்டோட ஸ்டார்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி நெக்ஸ்ட் ஒவ்வொரு லைனை பார்த்துட்டு இதுவும் ஸ்டார்ட் தான். அதுக்கு அடுத்து எண்டு இது எண்டு. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி லைனோட எஸ்டிஆர்டி ஸ்டார்ட் கமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. மல்டி லைன் ஸ்டார்ட் கமெண்ட். இந்த பார்ட் ஓகேங்களா. இந்த பார்ட் என்ன பண்ணுன்னா மல்டி லைனோட எண்டு பார்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். இதை எண்டுன்னு எடுத்துக்காது, இவன் எடுத்தா இதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். இதனால தான் வந்து நெஸ்டட் மல்டி லைன் கமெண்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாசிபிள் இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் திஸ் அஸ் அ கமெண்ட், நம்ம ஸ்டார்ட் திரும்ப பண்ணதை we need to remove it. No, not this one, I mean this one. இது நீங்கள் பண்ணாலே போதும், இட் வில் ஒர்க் அவுட். ஓகேங்களா. ஸோ ஒரு மல்டி லைன் கமெண்ட் நீங்கள் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார்ஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இப்படி போட்டிங்கன்னா இது மல்டி லைன் கமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து விஎஸ் கோடில் வந்து கமெண்ட் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷை கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஷார்ட்கட் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கமெண்ட் ஆகிடும். ஸோ 2 லைன் கமெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ 2 லைன் செலக்ட் பண்ணுங்க, பண்ணுங்க. ஓகேங்களா. தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Don't forget to like, share and subscribe our channel. Thank you guys. Bye.